ஒரு சிறிய கூட்டமாக இருந்தாலும் நாம் தேவனை மையப்படுத்தி ஒரு சில நேரம் நம்ம தேவனை தூக்கி ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பிதாவே, இந்த சாயங்கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, குற்றங்கள் குறைகள் மன்னித்து வருடத்தினால் கேட்டு பரிசுத்தப்படுத்தி ஜெபாவை ஆசிர்வதித்து தரும் தந்த ராஜா. ஜெபாவை ஊற்றுங்க, பரிசுத்தாவை ஊற்றுங்க. தகப்பனே, பாடுகிற பாடல்கள், மெசேஜ்கள், ஜபங்கள் எல்லாவற்றும் தூபமாக நறுமணமாக வசனத்தில் வர உதவி செய்க. ஒவ்வொரு மீதும் உங்கள் கருத்தை வைத்து ஆசீர்வதிக்க. தகப்பனே, இந்த ஜெபாவை ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்க. முற்றிலும் நம்பி சார்ந்து இருக்கிறோமானவரே, இந்த நாமம் மட்டும் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமென். முதலாவது பாடலாக நம்ம எல்லாம் அமர்ந்துக்கலாம். இயேசுவின் நாமம் என்னன்னு பாடுவோம். Jesus
யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். அவர் நல்லவர், நல்லவரே. துன்பாரங்கள் யாவையும் நீக்குவார். அவர் நல்லவர், நல்லவரே. அவர் நல்லவர், சர்வவல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வவல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர்.
அடுத்த பாடலாக அல்லேலூயா கர்த்தரே. இயேசுவை
எல்லாம் எழுந்து நின்று நாம் தேவனை துதிக்க போகிறோம். ஒரு சில நேரத்தில் ஆராதனை செய்ய போகிறோம். இயேசு நல்லவர். அவர் இந்த உபவாச ஜெபத்தில் கூட தேவன் பிரியமாக இருக்கிறாங்க. 4வது பாடல் துதிப்பேன் உண்மை துதிப்பேன். எல்லாரும் கண்களை மூடி சொல்லிடலாம். ஜெபிப்போமா. தேவன் நீர் நல்லவர். நீர் ஆண்டவரை எங்களை கூட்டிக்கொண்டு வந்திருக்க இந்த சாயங்கால வேலையில் கூட ஆண்டவரை உங்களை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவர் பிரசன்னத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அப்பா நீர் அதை இல்லாவிட்டால் ஆண்டவரை அப்பா நாங்கள் செய்வது பார்க்கிறோம். ஆண்டவரை அப்பா நீர் இந்த வேலையில் ஆண்டவரை இந்த சாயங்கால வேலையை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். பிரசன்னாக நிரப்பும் ஆண்டவரை துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன் துதிப்பேன் உம்மை துதிப்பேன் மகிமை செலுத்தி துதிப்பேன் துதியும் உமக்கே தேவா உமக்கே மகிமை கனமும் எல்லாம் உமக்கே தேவா உமக்கே கிருபைகள் என் பெருக செய்கிறே ஸ்தோத்திரம் உன் கரங்களால் என்னை அழைத்துக் கொண்டீரே ஸ்தோத்திரம் He
Pray without ceasing. 1 Thessalonians 5:17. So cute. தேங்க்யூ கிட்ஸ். அடுத்ததாக நம்ம சாட்சி நேரம். இந்த வாரத்தில் கர்த்தர் நம்மளுக்கு செய்த நன்மையான காரியங்கள் அது நேரத்தில் நம்ம சாட்சியை சொல்கிற நேரம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு நான் சொல்ல நேரம் கடந்து விட்டது. ஸோ ஒரு 10 நிமிடங்கள். ஸோ யாரும் விருப்பப்படுறாங்களோ அவங்க வந்து சாட்சி சொல்கிறோம். எங்களோட வீடு வந்து அந்த வாட்டர் லீக்கேஜ் ப்ராப்ளம்க்கு வந்து நாங்கள் ஒரு 3 months ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம். அந்த வேலையெல்லாம் சரியான நேரத்தில் முடிக்கிற கேஸை சர்வீஸ் பண்ணுங்க. அதே மாதிரி திருப்பி வீட்டுக்குங்க வரக்கும் சர்வீஸ் பண்ணுங்க. அதுக்காக நாங்கள் ப்ரே பண்ண எல்லா பிரதர் சிஸ்டருக்கும் தேங்க்யூ சொல்கிறேன். ஈஸி நம்ம அதில் சின்ன டீட்டெயில் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஒரு பிஸ்னஸோட ட்ராப் மாதிரி ஆகிடுச்சு. அந்த ஆள் வந்துட்டு கான்ட்ராக்டர் ஃபஸ்ட் டே வந்து சொன்னப்போ எனக்கு ஆக்சுவலாக எங்கள் வீட்டில் ஃப்ளோரிங் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ அதனால் எனக்கு அதை எப்போதும் மாற்றணுங்கிறது என்ன அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ஹோட்டலுக்கு போனப்போ டே 1 வந்து என்ன சொன்னாங்கன்னா ஃப்ளோர் வந்து இந்த ஃப்ளோர் ஒரு ரூமில் போனாலும் எல்லா ரூம்லேயும் மாற்றணும். ஆனால் அதை வந்து இன்சூரன்ஸ் வந்து வரணும் சொல்ல மாட்டாங்க. ஸோ நானும் உங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணி அதை பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இதில் தான் நான் மாற்றினேன். ஸோ பட் வந்து அது அப்படி இல்லை. அது வந்து யார் வந்து பண்ணாலுமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கோடு படி எல்பிபி ஃப்ளோர்ஸ் வந்து இடையில வந்து அந்த பிளாக் இல்லாமல் இருந்துச்சுன்னா
ஒரு ரூமில் மாற்றோம், எல்லா ரூமில் தான் மாற்றோம். ஸோ சின்ன விஷயத்தில் ஆசைப்பட்டு ஆக்சுவலாக அதை மாட்டி 2-3 மாதமாக சுத்தமாக நிம்மதி போச்சு. என் பர்த்டே நவம்பர் 11 அன்றைக்கெலாம் நான் தூங்கவே இல்லை. ஆக்சுவலாக தூங்கலை. ப்ளஸ் வந்து ஈவன் ஜனவரி 30 வந்து லிட்ரலி வந்து இதில் வந்து ரிட்டர்ன் பண்ணாங்க, நீ முடிஞ்சதை பண்ணிக்கோ, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி நான் அக்ரி பண்ணேன். இன்சூரன்ஸில் இன்னொரு கிளைம் சொல்லி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் அதுவுமே வந்து ஒரு அன்நெசரியான கிளைம் தான். அதில் ஒரு $8,000 வாங்கிட்டோம். திருப்பி எங்கிட்ட ஒரு $5,000 வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் கடைசி அந்த ஜனவரி 27 நினைக்கிறேன் நைட்டு வந்து 11 o'clock ஃபைனல் த்ரெட் நானும் ரிப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக இது வந்து நான் ஒரு லீகல் த்ரெட்டாகவே நான் எடுத்துக்கிறேன், நீ எனக்கு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நானும் மெட்லே பட்டாணி கூட பேசிட்டு இருந்தேன். ஒஸ்ட் என்ன வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்மளும் ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் 11 மணிக்கு வந்து அவங்க ஒரு மெயில் அமைச்சான். அதை பார்த்து எனக்கும் பயம், இவளுக்கும் பயம். ஸோ இவன் சொல்கிறா, யார் மூலம் வந்தானோ அவங்களே கான்டாக்ட் பண்ணுங்க, அவங்களுக்கு கொடுங்க, இன்வால்வ் பண்ணுங்க அப்படிங்கிற. யாரை கால் பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரில. அப்புறம் ஒரு முடிவுக்கு வந்தோம், சமாதானமாக இருக்கும், இவங்கிட்ட நம்ம ஃபைட் பண்ணி நம்ம எதுவும் ஜெயிச்சு எதுவும் நம்ம ப்ரூவ் பண்ண போகிறது இல்லை அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கெலாம் அவங்க வீட்டுக்கு வச்சு பட் அஃபிஷியல் ப்ரூஃப் காண்டி நான் உங்களுக்கு ரெக்கார்டிங்லாம் பண்ணிக்கிட்டேன். அவர்கிட்ட கேட்டு நான் எதுவும் ஒன்று சீட் பண்ணேன், நான் இன்னும் வந்து ஃப்ராட் பண்ணுறேன்னு சொல்லி ஒவ்வொரு ரிட்டர்னில் சொன்னான். ஸோ அதனால் அஃபிஷியலி 2-3 விஷயங்களாக கேட்டு நாங்கள் கிளியராக முன்னாடி பண்ணிட்டோம். அதோட அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு, அதோட கூட வந்து நம்பி அது மாதிரி 2வது வருஷத்தில் எங்கள் ஷேரன் வந்து பெரிய பிள்ளையாக கொடுத்தாங்க. அதுவும் இந்த லாஸ்ட் மினிட்ல ரொம்ப ரஷ்ஷாக இருந்துச்சு நடந்துச்சு. பட் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம். கவிதை தட்டி ரொம்ப கர்த்தருடைய கிறிஸ்துநாமத்துக்கு சொல்கிறோம். உங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல நான் என்னுடைய பேரண்ட்ஸ் நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். தேவனோட கிருபையால் இந்த ஐக்கியத்தில் தமிழ் கிறிஸ்துவ ஜபக்குழு ஐக்கியத்தில் நாங்கள் உங்கள் எல்லா குடும்பங்களையும் சந்திக்கிறதை குறித்து நாங்கள் சந்தோஷம். இந்த வேலையில் ஒரு சாட்சி நேரத்தில் என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சிறிய சம்பவம், ஜபத்தின் வல்லமையால் எனக்கு கிடைத்த நன்மை, தேவன் பாராட்டின கிருபை உங்களோடு வருகிறேன். நான் என் படிப்புகளை முடித்து பெங்களூர், எங்களுடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரி, நான் பெங்களூரில் வேலை செய்து கொண்டிருந்தேன். 1984 80லேருந்து 84 வரைக்கும் நாங்கள் வேலை செஞ்சுருந்தேன். நான் வேலை செஞ்ச கம்பெனி பிபிஎல், பிரிட்டிஷ் பெசிக்கல் லேபரேட்டரிஸ் சொல்லிட்டு பிபிஎல் சைனியர் கலர் டிவி கேட்டுக்கொண்டிருப்பீங்க. அந்த கம்பெனி மேனுஃபேக்சரிங் கம்பெனி கூட மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அங்கே நான் வேலை செஞ்சுருக்கேன். அப்படியா நான் வேலை செஞ்சதுக்குள்ளே நான் வசிக்கிற இடம் அல்சூர், பெங்களூரில் ஒரு பகுதி. அங்கே சமீபத்தில் இருக்க ஒரு சர்ச்சில், ரோமன் கேத்தலிக் சர்ச்சு, நான் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்டில் தான் நாங்கள் வந்தோம். அந்த சர்ச்சில் டியூஸ்டே ஈவினிங்கில் கேத்தலிக் கரிஸ்மேட்டிக் மீட்டிங் சொல்லிட்டு அப்போது பிஷப் போப் அலோவ் பண்ணியிருந்தார். கிறிஸ்துவ கத்தோலிக்க பக்தியில் பெண்டிகோஸ்டல் அனுபவத்தோடு அந்த ஜெப குழு நடக்கும். அதில் ஃபாதர்ஸ் வந்து ப்ரேயர் ஆரம்பித்து வச்சுட்டு போயிடுவாங்க. லேமன்னா மெசேஜ் கொடுக்கறது, மற்ற எல்லா காரியங்களும் செய்வாங்க. அப்படியான ஒரு ஜெபக்குழுவில் நாங்கள் முன்னெடுத்துக்கிட்டேன். வாரம் எல்லா வீக் டேஸில் டியூஸ்டேயில் அங்கே நடக்கும். ஈவினிங் மாஸ் சர்வீஸ் முடிஞ்சப்போ ஒரு 1 hour 7:30 வரைக்கும் நடக்கும். அது நடத்துகிறவங்க வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், ரிட்டையர்ட் பர்சன், அப்புறம் மைக்கோ பெரிய கம்பெனியோடைய இம்பார்ட்டண்ட் பர்சன்லாம் இருப்பாங்க. அவங்க தான் நடத்துவாங்க. வாலிபர் ஒரு டீம், ஒரு குரூப்பு இருக்கும், அதோட ஃபேமிலி பீப்புளும் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி அந்த ஜெப ஐக்கியத்தில் நான் இருந்தேன். இது நடந்தது வந்து 1984 நான் ஒரு இன்டர்வியூ கொடுத்துட்டு வந்தேன் சென்னையில், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங்கில் சென்னையில் இன்டர்வியூ கொடுத்துட்டு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் கழிஞ்சு போச்சு. அங்கேருந்து எனக்கு எந்த இன்ஃபர்மேஷன் வரல. அதை பற்றி என் மைண்ட்லேயும் எந்த எண்ணமும் இல்லை. எப்படியா இல்லை, நான் தங்கியிருந்த அட்ரஸ்ஸு ஒரு சூழ்நிலைனால வேறு அட்ரஸ் மாறிட்டேன். அந்த நேரத்தில் அந்த பழைய அட்ரஸுக்கு என்னோட அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இன்டிமேஷன் வந்துட்டுருக்கு லெட்டர்ஸ். ஆனால் நான் வந்து இடம் மாறிட்டேன்.
நான் இந்த டியூஸ்டே மீட்டிங்கில் நான் வந்து என்னை சந்திக்க முடியும்னு எனக்கு தெரிஞ்ச அந்த நண்பர் அந்த பழைய அட்ரஸில் இருக்கவர் கொண்டு வந்து கொடுத்தாரு. ஏன்னா அதுக்குன்னா ஒரு 3 லெட்டர் வந்தது, 2 லெட்டர் வந்தது, அது 2 என் கைக்கு கிடைக்கல. 3வது லெட்டர் அந்த நல்ல நண்பர் கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சார். அந்த ஜெப கூட்டத்தில் இருந்ததுனால அந்த லெட்டர் எனக்கு கிடைச்சிச்சு. ஆல்ரெடி அந்த அப்பாயின்மெண்ட் டேட்டு ரிவார் ஆகிடுச்சு, டேட் தாண்டிடுச்சு. அப்போ அங்கே ப்ரேயரில் அங்கேயே ப்ரேயர் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு போயிட்டு நீங்கள், நான் பெங்களூரில் இருக்கேன், எனக்கு ஜாயின் பண்ண வேண்டிய இடம் வேறு ஒரு ஸ்டேட்டு தூரம், அது குல்பர்கா, ஹைதராபாத் கிட்ட இருக்கிறது. அப்போது அந்த ஆஃபீஸில் பெங்களூரில் இருக்க ஆல் இண்டியா ரேட் ஆஃபீஸுக்கு போயிட்டு நீங்கள் என்ன விசாரிச்சிட்டிங்கன்னா அவங்க இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி கைட் பண்ணாங்க. இந்த மாதிரி நான் அங்கே போய் மறுநாள் பார்த்தேன். அவங்க சொன்னாங்க நீங்கள் ஒரு டெலகிராம் கொடுத்துருங்க, அதுக்கு பிறகு அவங்க ஒரு ஃபார்ம் கொடுத்தாங்க, அதை ஃபில்அப் பண்ணிவிட்டு சில கெஸ்ட் சைன்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க, நேரடியாக போய் விவரம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நான் அந்த ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு நான் புறப்பட்டு, ஏன்னா ஒரு நாள் ட்ராவல் அது அடுத்த ஊருக்கு போகணும். ஸோ நான் போய் சேர்ந்தேன். அங்கே நான் போய் சேர்ந்த நாள் 1985 7 மார்ச் 8 மார்ச் அந்த ஊரில் ஹோலி ஃபெஸ்டிவலில் இந்து முஸ்லீமுக்கு அலாட் ஆகுனால அங்கே கர்ஃப்யூ போட்டிருக்காங்க. ஸோ போகல ட்ரெயினில் நண்பர்கள் சொன்னாங்க, நீங்கள் ஸ்டேஷன் பக்கத்துலேயே எங்கேயா தங்கிடுங்க, கலவரமாக இருக்கும், மறுநாள் காலையில் நீங்கள் அங்கே போக வேண்டிய ஸ்கூலுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு நீங்கள் போய்க்கலாம்னு சொன்னாங்க. ஸோ நான் அதே மாதிரி அங்கே தங்கிட்டேன். அடுத்த நாள் அந்த ஆஃபீஸ் போய் சேர்ந்தேன். அங்கே போயிட்டு நான் ரிப்போர்ட்டிங் பண்ண வேண்டிய ஆஃபீஸரை பார்த்துட்டு பேசினேன். ஒரு அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் இன்ஜினியர் இருந்தார். நான் அவரை போய் பார்த்து இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் சொன்னேன். அவர் சொன்னார், பரவாயில்ல, நீங்கள் வந்த சந்தோஷம், என்னுடைய மகனுக்கு வேலை கிடைச்சா நான் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் உங்களுக்காக காத்திருந்தேன். அதனால் நீங்கள் வந்ததுக்கு சந்தோஷம், அதனால தான் திருப்பி ரிமைண்ட் நான் வச்சுருந்தேன் சொல்லிவிட்டு அவர் ஃபார்மாலிட்டிஸாக முடிச்சுட்டு ஜாயின் பண்ண விட்டார். அந்த அதிகாரியின் கண்களில் தயவு கிடைக்க தேவனுக்கு பேசியதார். அந்த ஜெப கூட்டத்தில் நான் பங்கெடுத்ததுனால தான் அந்த இடத்துக்கு என் லெட்டர் வந்து கிடைச்சிது. ஸோ பெரிய டேர்னிங் பாயிண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிது. அந்த ஜாபில் எவ்ரி 5 years 7 year இடம் மாற்றிட்டே இருப்பாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நான் டோட்டலாக டெக்னிக்கல் சைடு ஸ்டாஃபு. அதனால் 6 வருஷம் 5 வருஷம் 7 வருஷம் ஒரு இடத்துல இருக்கும். அது நிமித்தமாக பல ஊர்களுக்கு போக முடியுது. அந்த மாதிரி போயிட்டு வந்தேன். கடைசியாக நான் பெங்களூர் தூர்தர்ஷனில் வேலை செய்யக்குள்ள, உங்களுக்கு தெரியும் டெல்லியில் பார்லிமெண்ட் நடக்கிறதுக்குள்ள பார்லிமெண்ட் செஷன் நடக்கும். அதில் லோக்சபா ராஜ்யசபா 2 ஹவுஸ் இருக்கு. அந்த ஹவுஸ் செட்டப் உள்ளார பார்லிமெண்ட்டுக்குள்ளார பழைய பார்லிமெண்ட் அது உள்ளார வந்து ஸ்டுடியோ செட்டப் இருக்கும் எங்களுடைய தூர்தர்ஷனுக்காக, டெலிவிஷன் சென்டருக்காக. அதில் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லா கேந்திராவிலையும் 3% கூப்பிடுவாங்க. அப்படியா இருக்குள்ள நான் பெங்களூர் தூர்தர்ஷன் இருக்குள்ள நான் போட்டேன். அப்படியா ஒரு 3 பிரைம் மினிஸ்டர் பீரியடில் நான் போய் அங்கே கலந்துக்கிட்டேன். தேவன் அங்கே போய் அழைத்து போனார். ஸ்பெஷல் பாஸ் இருந்தால் தான் உள்ளே போக முடியும். எப்படி வித் ஐடென்டி எல்லாம் அங்கே போயிட்டு வந்தோம். இப்படியாக என்னுடைய வேலை நிமித்தமாகவும் எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவருக்கும் அநேக நன்மைகள் தேவன் பாராட்டியிருக்கார். இன்னொரு சின்ன காரியம், ஃப்ரெண்ட்ஸ் மிஷனரி ப்ரேயர் பேக், அதாவது நண்பர் சுசேஷ ஜபக்குழு, அதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் நாங்கள் 2010 மெம்பராக இருக்கோம் எங்கள் ஃபேமிலியாக. கிட்டத்தட்ட எல்லா வருஷமும் செப்டம்பர் மாதத்தில் ஒரு 15 days ஒரு வில்லேஜ் போய் ஒரு மிஷினரியை மீட் பண்ணிட்டு போவோம். நார்த் இந்தியாவில் ஒரு டீமாக போவோம். அவங்க இருக்கிற குக்கிராமத்தெல்லாம் கொண்டு போய் எங்களை தங்க வச்சு அவங்களோட சூழ்நிலைகள் அதுக்காக பாரம்பரிய தெரிவிக்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நாங்கள் தொடர்ந்து பங்கெடுத்துக்கிட்டோம். கிட்டத்தட்ட 15 வருஷம் போயிட்டு வர முடிஞ்சது. கொரோனாவுக்கு பிறகு போக முடியல, நிறுத்திட்டாங்க. ஆனால் கொரோனா பீரியடில் என்ன பண்ணோம், 2020 பிறகு கான்ஃபரன்ஸ் காலில் ப்ரேயரில் ஒரு மிஷினரி ஒரு ரிமோட்லேருந்து அவருடைய ஜப குறிப்பெல்லாம் சொல்லுவார். 1 hour ப்ரேயர் நடக்கும். கான்ஃபரன்ஸ் ப்ரேயர் மெம்பர்ஸ் 10 members அளவுக்கு மாறி மாறி ஜபம் பண்ணுவோம். இப்படியா 1.5 வருஷம் விடாமல் எவ்ரிடே ஈவினிங் 1.5 மணி நேரம் 1.5 வருஷம் நடந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி ஜபத்தின் வல்லமே நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். எங்களுடைய குடும்பத்தின் முன்னேற்றத்துக்கு காரணம் ஜபம் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்டிப்பாக ஒரு ஷார்ட்டாக ஜெபம் சிறு ஜெபத்தை பண்ணியிருந்தப்போ அந்த சாட்சிகளுக்காக நன்றி சொல்லிருக்கிற ஆண்டவரே, ஜெபத்தின் மூலமாய் வருகிற பலன்களை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை ஜெபத்தினால் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கையாய் ஆண்டவரை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். சொன்ன ஆண்டவரை டெஸ்டிமனிஸ் ஆண்டவரை உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்குறோம்.
இயேசுவை ஜெபிக்கிறோம் பிதாவே. நம்ம தொடர்ந்து இமீடியட்டாக நம்ம வேதத்துக்குள்ளாக போகிறோம். இன்றைக்கு சர்மன். ஸோ எப்படி உபவாசம் செய்ய வேண்டும் என்ற பிரதர் ஜாபேஸ் வந்து இன்றைக்கு அறிவிப்பார். கொஞ்சம் மாற்றம் ஆயிடுச்சு, பிரதர் வரும் கொஞ்சம் லேட்டாக ஆயிடுச்சு, தாமதம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பிரதர் ஜாபேஸ் ஃபஸ்ட். இந்த வசனத்தை இந்த எனக்கு கொடுத்தது வந்து எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது. எனக்கு சிறிதாக ரொம்ப பயமாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த உலகத்தில் எவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம், தெரியாத விஷயங்களை வந்து முயற்சி பண்ணி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறோம். அப்படிங்கிற நேரத்தில் சரி ஆண்டவருக்காண்டி இந்த ஒரே ஒரு ஸ்டெப் எடுப்போம் அப்படின்னு சொல்லுங்க. டிஸ்க்ளைமர், எனக்கு இது ஃபஸ்ட் டைம். ஃப்ளோ மீதி இருக்காது, நினச்சிடுங்க. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் இதெல்லாம் அப்ளை பண்ணி போய் கொடுத்தாங்க. அப்போ அந்த நேரத்தில் அப்பா உங்களுடைய பிரச்சனை ஐ திங்க் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்க பண்ணுவாங்க, செல்வம் பண்ணுவாங்க, சரி அவங்க பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தெரியலான்னு இருந்தேன். சரி, ஃபாஸ்டிங்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன? ஐ திங்க் நான் வந்து இன்ட்ராக்டிவாக இருக்கலாமே பார்க்குறேன். ஃபாஸ்டிங்னா என்ன? நம்ம எத்தனை பேர் ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கோம்? சரி, யாராவது உங்கள் ஸ்கூல் டைமில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. ரஃபியா, ஸ்கூல் டைமில் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கியா? நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நான் பண்ணதில்லை. நான் ப்ரேயர் பண்ணதே வந்து 10th 12th இந்த எக்ஸாம் டைம். நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? ஏன்னா நாங்கள் பெட்டிட் செமினார் ஒரு கேத்தலிக்கோடைய அவங்களுடைய இன்ஸ்டிடியூஷன், அதனால் ப்ரேயர்லாம் நடக்கும். இயர்லி ஒன்ஸ் ரெட்ரீட் வேறு நடக்கும். ஓகே. ஃபார் கிறிஸ்டியன் ஸ்டூடெண்ட்ஸு அந்த மாதிரி நடக்கல. அதனால் இன்னொன்று நானும் கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். பட் ஃபாஸ்டிங்னு சொல்லி பண்ணது கிடையாது. ஸோ ப்ரேயர் தான் எப்போவுமே. அது மாதிரி அதெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கீங்க. சூப்பர். நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? நானும் பண்ணதில்லை. ஓகே. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எப்போவுமே ஃபாஸ்டிங்கிறது வந்து நம்மளோட என்ன சொல்லுவோம், லாஸ்ட் ரிசார்ட் மாதிரி. நம்ம வந்து எப்போ ஓவர்வெல்மோ, எப்போ வந்து நம்ம பிரச்சனைகள் வந்து ஜாஸ்தி ஆகுதோ, எப்போ வந்து சுச்சுவேஷன் வந்து நம்ம கையை தாண்டி போகுதோ, அப்போ தான் வந்து லைக் ஒரு லாஸ்ட் வெப்பன் எடுத்தால் நம்மளுக்கு தெரியும் ஃபாஸ்டிங் பண்ணால் கண்டிப்பாக வந்து காரியங்கள் நடக்கும் அப்படிங்கிறது. பட் ஐம் ஷுர் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து எப்போ பண்ணக்கூடாது. பட் குழந்தைகள்லாம் வந்து இதுக்கு வந்து கண்டிப்பாக பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளுக்கு என்னன்னா தாங்கிடும், பிள்ளைங்களோட லைஃப்பில் ஏதாவது வளர்ச்சியில் வந்துட்டு கண்டிப்பாக பாஸ் பண்ணி சொல்ல முடியும். சரி, ஓகே. நான் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணதில்லை, மீனிங் இதுக்கெல்லாம். ஸோ நான் வந்து 2-3 பசங்கள்லாம் ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எத்தனை டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபாஸ்டிங்னா என்ன? ஃபாஸ்டிங்னா என்னன்னா கம்ப்ளீட்டாக நம்மளோட ரெகுலர் லைஃப்பில் இருந்துட்டு நம்மளோட டிஸ்ட்ராக்ஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு அவனுடைய பாதத்தில் உட்கார்றது மட்டும் இல்லை, ஜஸ்ட்டு ஃபாஸ்ட் பண்ணால் போதும்னா கிடையாது. ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணால் வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ண போகிறோம், விசுவாசமாக நம்ம வந்து ஜபிக்க போகிறோம். ஜபிக்கிறோம்னா நம்ம கண்டிப்பாக பெற்றுக்கொள்ளுங்கிற விசுவாசம் இருந்தால் தான் ஃபாஸ்டிங் பண்ணுறதுலையும் அந்த ஜபம் வந்து கிரியையாக நடக்கும்னு சொல்லி நான் படித்தேன். ஸோ 2 டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். அதாவது வந்து ஒன்று வந்து ஃபுல் டைம், அதாவது வந்து அது வந்து நியூஸ் கிளாஸஸோட பிரசிடென்ட்லாம் பார்க்க வந்து
absolute fasting அப்படின்னு சொல்லுங்க. அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டு சாப்பிடாம ஈவன் தண்ணி கூட குடிக்காம வந்து ஃபுல் டைம் வந்து ஃபாஸ்ட் பண்ணுறது. ஸோ நான் வந்து இது பண்ண சொல்ல வேலை செய்ய சொல்ல ஃபாஸ்ட் பண்ணிடுவேன். எப்படி பண்ணுவேன்னா காலமே வந்து ஷிஃப்ட் முடிச்சுட்டு வருவேன், வந்துட்டு நைட் ஷிஃப்ட் முடிச்சு வந்துட்டு படுத்துட்டு அப்கோர்ஸ் தூங்கி ஆகணும். டே டைமில் தூங்க வச்சுட்டு அந்த டைம் ஃபுல்லாக ஃபாஸ்டிங்க்கு வந்து நான் கனெக்ட் பண்ணிப்பேன். எப்படியும் மகன் எழுந்திரிச்சு சாப்பிட போகிறதுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சாயந்தரம் 6 மணிக்கு எந்திரிச்சு 2 நிமிஷம் ஜோன் பண்ணி எப்போ ஒரு நாள் ஃபுல்லாக ஃபாஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டு அது ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபாஸ்டிங்கை நான் மார்க் பண்ணிட்டு வந்துருந்தேன் என்னோட லைஃப்பில். பட் ஆனால் அது வந்து உண்மையான ஃபாஸ்டிங் இல்லை. ஃபாஸ்டிங் என்ன சொல்கிறாங்கன்னா உண்மையாகவே வந்து நம்மளை தாழ்த்தி அவரோட பாதத்தில் முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி அவரோட பாதத்தில் டைப் பண்ண மட்டும்தான் வந்து அது வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு பயபக்தியான ஃபாஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இன்னொரு செகண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங் வந்துட்டு பகுதி நேர ஃபாஸ்டிங். ஸோ டேனியல் வந்து அவர் வந்து ப்ரேயர் பண்ணுறாரு. ஸோ நான் 21 நாள் ப்ரேயர் பண்ணுறாரு. ஆனால் அவர் எதுக்கு ப்ரேயர் பண்ணுறான்னு சொல்லி பைபிள் பாக்கெட்ஸில் வந்துட்டு இஸ்ரேல் மக்களுக்காகவும் ஏற்ற காலத்தில் வந்து வரப்போகும் காரியங்களுக்காகவும் தீர்ப்புக்காகவும், அது மட்டும் இல்லாமல் தேவன் அவருக்கு காமிக்க போகிற தரிசனங்கள் எல்லாம் வந்து அவருக்கு வந்து போதிய ஞானம் இருக்கிறதுக்காக வந்து தானியல் வந்து இருக்கிறாரு. ஆனால் அவர் எப்படி இருக்கிறாருன்னா தானியல் 10:2-3 வசனம். அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேற மற்றும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாயுக்குள் போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. ஸோ அவர் வந்து டேனியல் வந்து 21 days. இப்போ வந்து நம்ம ஃபுல் டைம் ஃபாஸ்டிங் இருக்குல்ல 2 நாள் இருக்கலாம், டே அண்ட் நைட் வந்து ஒன்றுமே சாப்பிடாம இருந்தெல்லாம் ஃபுல்லாக ப்ரே பண்ணணும். பட் 21 days நடச்சில் எல்லாரும் மனுஷத்தில் இருக்கிறோம். ஸோ அப்படி கேஸில் அப்படி இருக்க முடியாது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் வந்து என்ன சொல்கிறாரு, நான்வெஜ் எடுத்துக்கல, அப்புறம் வந்துட்டு ஒயின் டேஸ்டான சாப்பாடு எதுவும் சாப்பிடல, இன்க்ளூடிங் பெர்ஃப்யூம் கூட நான் யூஸ் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்டிங் வந்து நம்ம எப்போ பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த நம்ம ஊரில் சிஎஸ்ஐயில் பார்த்தீங்கன்னா லென்த் டேஸில் என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் வந்து லாங் ஃபாஸ்டிங் இருக்கும். 1 டைம் ஃபுட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ஷீபா அம்மாலாம் வந்து நான்வெஜ்ஜை டச் பண்ண மாட்டாங்க. ஸோ பட் நானும் அப்படி இருந்து கிடையாது. ஆனால் எனி டைம் வந்து எல்லா டைமும் எல்லாமே சாப்பிடுவேன். ஸோ நான் வந்து அப்படிலாம் நினைப்பேன். ஆக்சுவலாக வந்து இப்படி இருக்கிறதுனால இவங்க என்ன அச்சீவ் பண்ண போகிறாங்க, இது வந்து உண்மையான ஃபாஸ்டிங்ல ஒரு பூ வைக்காமல் இருக்கிறதுனால என்ன ஆகிடப்போகுது அப்படின்னா பைபிள் என்ன சொல்லலாம் அப்படி இல்லை. ஆனால் வந்து ஆண்டவர் வந்து இருதயத்தை பார்க்குறாரு. ஸோ அவங்க வந்து அந்த பூ வைக்காமல் இருந்தாலும் அவங்க இருதயத்தில் என்ன நினச்சி அதுக்காண்டி அவங்க ப்ரே பண்ணிட்டு இருக்கிறாங்க, அவங்க ஒப்பு கொடுத்து அதில் ப்ரே பண்ணிட்டு இருந்துச்சுல ஆண்டவர் அந்த காரியத்தையும் வந்து ஆண்டவர் அதையும் வந்து கனப்படுத்துவார்னு சொல்லி போட்டிருக்குது. ஸோ ஒரு 4-5 பைபிள் ரெஃபரன்ஸ் மட்டும் வாசித்து பழைய ஏற்பாட்டில் வந்து யோனா 3:5-10. அப்பொழுது நிலுவையில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரெண்டு புத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தியிருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை குத்தி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். மேலும் ராஜா தானும் தன் பிரதானிகளும் நிர்ணயம் பண்ணின கட்டளையாக நினிவேயில் எங்கும் மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிபாராதிருக்கவும் மேயாமல் தண்ணீர் குடியாமல் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் ரெட்டினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்த சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் கொல்லாத வழியையும் தம் கையில் உள்ள கொடுமைகளையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். யாருக்கு தெரியும், நாம் அழிந்து போகாதபடிக்கு ஒருவேளை தேவன்
மனஸ்தாபப்பட்டு தம்முடைய உக்கிர கோபத்தை விட்டு திரும்பினாலும் திரும்புவார் என்று கூற சொன்னான். அவர்கள் தங்கள் கொள்ளாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார். சரி, இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பெரியோர் சிறியோர் எல்லாருமே வந்து ஃபாஸ்டிங் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஃபாஸ்டிங் பண்ணுறத பற்றி இவன் ராஜாவே வந்து ரெட்டுனா என்னன்னு சொல்லி நான் தேடி பார்த்தேன். ஸோ நம்ம இப்போ என்ன சொல்ல போனால் இருக்கிறதே வந்து மாரி பேசிக் ட்ரெஸ்ஸாக இருக்கலாம். அது மட்டும் இல்லை, மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் எல்லாமே வந்து தண்ணி குடியாமலும் சாப்பிடாமலும் இருந்து தேவனை நோக்கி உறக்க சத்தமாய் கூப்பிட்டு, ஸோ இப்போ லிட்டரலி என்ன பண்ணிக்கிறாங்க, ஃபாஸ்டிங் இருந்து மட்டும் இல்லாமல் அழுது கதறி இருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காரு, அந்த 10ஆம் வசனத்தில் வந்து ஆண்டவரே கேட்டு ஐயோ நம்ம இவங்களை வந்து நம்ம அழிக்க நினைச்சோமே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டப்பட்டிருக்காரு. ஸோ அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஃபாஸ்டிங் வந்து அவங்களுக்கு வந்து என்ன கொடுத்துருக்குது, அந்த பாவத்தில் இருந்து அவங்க விடுபடவும் தேவனுடைய தீர்ப்புல இருந்து தப்பிக்கவும் அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உதவி பண்ணியிருக்குது. அது மாதிரி எஸ்தர் 4:16 அவங்க ராஜா கிட்ட போறதுக்கு முன்னாடி கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்றாங்க வந்து அதுலேயும் வந்து என்ன சொல்றது, அல்லும் பகலும் குசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்பவும் அவங்க வந்து எஸ்தர் ராணியா இருந்தாலும் அவங்க வந்து ஒரு கிரிட்டிக்கல் டாஸ்க், ராஜா வந்து இன்வைட் பண்ணாமல் போனால் டெத் பெனால்ட்டிங்கிறது அவங்களோட இதில். ஸோ அப்படிப்பட்ட நேரத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச வேறு வழி இல்லை, ரெக்கமெண்டேஷன் ஃபஸ்ட்டு காட்டை இருந்தால் ரெக்கமெண்டேஷன் வழங்குறதுக்காண்டி எல்லாரையும் அந்த மக்கள் எல்லாத்தையும் வந்து எனக்காக வந்து உண்ணாமல் ருசியாமல் இருங்கன்னு சொல்லி அதுலேயும் அவங்களும் ஜெயம் எடுக்கிறாங்க. அடுத்தது மோசே இஸ்ரேல் ஜனங்களை 40 வருஷம் நடத்திட்டு வந்தாலும் நான் அடிக்கடி வாசிருக்கேன். ஸோ பைபிள் கொஞ்சம் ஃபெமிலியர். எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மக்கள் வந்து என்ன பண்ணுவாங்க, ஏதாவது தப்பான்ட்டே இருப்பாங்க, ஒன்று விட்டாமல் கண்டினியூஸாக. ஸோ மோஸ்ட்லி இதில் ஒரு நான் வாசிக்கிறதுல 9:18 வாசி திருப்பி வந்து இந்த மக்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லி அவனுடைய இறக்கத்தை பெறக்கண்டி கதறாரு. இதில் வந்து எப்படி பண்ணுறாருன்னா இரவும் பகலும் டே அண்ட் நைட்டு 40 நாளும் அவரோட பாதத்தில் விழுந்து கிடந்தேன்னு இருக்குது. கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்கள் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன்பு போல் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன். நான் அப்புறம் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை. பார்த்தீங்கன்னா முன்பு போல் அவர் ஃபர்ஸ்ட் டைம் திருப்பி இந்த மக்கள் தப்பு பண்ண அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்தாரு. நான் புசிக்கவும் இல்லை, தண்ணீர் குடிக்கவும் இல்லை இருக்குது. ஸோ இதுலேயும் வந்து இப்படி முழுவதுமாக வந்து இரவும் பகலும் நோட் பண்ண வேண்டியது, இரவும் பகலும் தேவனுடைய கோபத்திலும் தப்பிக்கிறக்காண்டி அவர் வந்து ஃபாஸ்டிங் பண்ணியிருக்கிறாரு. அடுத்து மத்தேயு 4:2 இது வேற யாரும் அவரோட இயேசு கிறிஸ்து அவர் 40 நாள் பிசாசின் சோதனை எல்லாத்தையும் ஜெயிக்கிறக்காண்டி 40 நாள். அதுலேயும் என்ன இருக்குன்னா அவர் இவரும் வந்து இரவும் பகலும் 4:2 மத்தேயு 4. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. ஸோ 40 நாள் இதில் லாங் பீரியட், இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ஃபாஸ்டிங். ஸோ 40 நாளும் இரவும் பகலும். ஸோ எனக்கு தெரியல உண்மையாக தூங்கியிருக்க கூட மாட்டாரான்னு சொல்லுவேன். பட் மிச்சவங்கலாம் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்கலாம் கண்டிப்பாக வந்து 3 நேரம் இருந்தாலும் கண்டிப்பாக தூங்குற நேரத்தில் தூங்கி இருந்திருப்பாங்க. ஆண்டோட இயேசு கிறிஸ்து மட்டும் 40 நாளும். அப்புறம் இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன் வந்து இயேசு கிறிஸ்து மனசுல வந்து குசியாமல் இருந்தாருதான் இருக்க தவிர அவர் குடியாமல் இருந்தாரு. ஸோ அவர் வந்து தண்ணி குடிச்சிருந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு ப்ரூஃப். அதனாலதான் வந்து 40 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அவருக்கு வந்து பசி உண்டாயிட்டுன்னு சொல்லி பைபிள் எழுதுறோம். ஸோ நம்ம எல்லாருக்கும் முன்னாடி அவர் தான். ஸோ அவரே 40 நாள் இருந்து சோதனை ஜெயிச்சிருக்கிறாரு. அப்புறம் வந்து லூக்கா 2:36 ஒரு அன்னார் என்கிற தீர்க்கதரிசி இவங்களும் பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி இவங்க எக்ஸ்ட்ரா ஒன்று பண்றாங்க. என்ன பண்றாங்கன்னா இரவு பகலும் ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்குது. ஸோ இவங்க வேற ஒரு பேட்டர்ன் டே நைட் பண்ணது இல்லாம வொர்ஷிப்பும் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து இவங்கெல்லாம் அப்படி இருந்திருக்காங்க. பட்
இதை வச்சு என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா ஃபாஸ்டிங் வரச்சில் ஷார்ட் பீரியடோ லாங் பீரியடோ நம்ம வந்து எவ்வளோக்குள்ள நம்ம வந்து சப்மிட் பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதுக்கு நம்மளை 100% ஒப்பு கொடுத்து எல்லாத்துக்கும் மேலே இருதயத்தை வந்து சுத்தமாக அவருக்கு முன்னாடி ஒப்பு கொடுத்து நம்ம எந்த காரியத்தை கொடுத்து நம்ம இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம ஜெபிக்கிற காரியத்தில் வந்து ஆண்டவர் நமக்கு உதவி கொடுப்பாரு. இந்த 2-3 விஷயங்களை நோட் பண்ணி வச்சு சொல்லிடுறேன். எப்படி ஃபாஸ்டிங் பண்ணுறதுன்னா வந்து கண்டிப்பாக வந்து அதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டது. ஹவ் டு ஃபாஸ்ட், ஒரு டைம் டெடிகேட் பண்ணணும். கண்டிப்பாக ஏனோ தானே இல்லை, இன்னைக்கு எடுத்து எல்லா ஃபாஸ்டிங் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து காலம் இருந்து இருந்து பார்த்தேன். எனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று ஃபாஸ்டிங் இருந்தேன், 4 மணி வரைக்கும் இருந்தேன். 4 மணிக்கு அப்புறம் என்னால் முடியல. அப்புறம் ஏன்னா நான் மதியானத்தில் காஃபி குடிக்க முடியல, காஃபி குடித்தாலும் ஓரளவு கொஞ்சம் தெளிவாக இருக்கலாம். ஸோ இப்போ நான் கேட்டு 4 மணிக்கு சாப்பிட்டேன். இன்னைக்கு வந்து 3:30 மணிக்கு மேலே எனக்கு இருக்க முடியல. இப்போ காலம் இருந்து இருந்தேன், ஜோம்னேன் பைபிள் வாசித்தேன், திருப்பி இதை பார்த்துட்டே இருந்தேன். எதுக்கு சொல்கிறேன்னா அட்லீஸ்ட் முயற்சி பண்ணுறோம். ஏன்னா எல்லா டைமும் வந்து ஃபாஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா முந்தி நம்ம உடம்புல வந்து முழு பலன் இருக்குச்சுல நம்மளால் வந்து ஃபாஸ்டிங் இருக்க முடியும். 2 நாள் கூட இருக்கலாம், இருந்து ஜோம். நான் வந்து 3 வருஷத்துக்கு முடிச்சிருக்கேன். 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சிங்கப்பூரில் இருக்கும்போது ஏன்னா அப்போ வந்து எனக்கு வந்து நீடு, என் ஃபேமிலி எங்கே இருக்கிறாங்க, நான் இங்கே இருக்கிறேன், இன்டென்ஷனெல்லாம் ஓகே யூஎஸ் போயிடலாம், சேர்ந்து இருந்துடலாங்கிற கண்டிஷன். அப்போ வந்து எனக்கு தேவை, கண்டிப்பாக தேவையான சூழ்நிலை. அப்போ வந்து நான் போகிற சர்ச்சில் இந்த மாதிரி அந்த 40 days லென்த் பீரியட் வந்துச்சு. ஸோ கடைசி 7 நாள் என்ன பண்ணால் வந்து 2 நேரம் ஃபாஸ்டிங் இருக்கும். ஸோ இருந்துட்டு 7 மணிக்கு ஈவினிங் வந்து சர்ச்சில் எல்லோரும் ஆன்லைனில் கனெக்ட் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணி தான் ஃபாஸ்டிங் முடிக்கணும். அந்த டைமில் வந்து எனக்கு வந்து செம அசிடிட்டியில் வந்து ப்ராப்ளம், என்னால் இருக்கவே முடியாது. ஆனாலும் இருந்தாலும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுங்க இருப்பேன். இருந்து 7 நாள் நான் தாண்டி இருக்கிறேன். அதுதான் யாரெல்லாம் ஃப்ளவர் பார்த்துக்கிட்ட யாரெல்லாம் ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து ஏதாவது எலிஜிபிலிட்டி இருக்குதான்னு க்ரைட்டீரியா கிடையாது. எந்த எலிஜிபிலிட்டி கிடையாது. எப்போ நம்ம ஃபாஸ்ட் பண்ணணும், நம்மளுக்கு தேவை வரும்போது தான் ஃபாஸ்ட் பண்ணணும். நான் தான் சொன்னேன், ஸ்கூல் படிக்கச்சில் வந்து நம்ம ஃபாஸ்ட் பண்ணியிருக்கவே மாட்டோம். ஏன்னா நம்மளுடைய எல்லா தேவையும் யார் பார்த்துக்கிட்டா, அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க. அப்போ யார் ஃபாஸ்ட் பண்ணியிருப்பாங்க, அம்மா அப்பா பண்ணியிருப்பாங்க. அவங்க கஷ்டப்பட்டுருப்பாங்க, அவங்க ஜாலியாக இருந்திருக்கும். இப்போ நம்ம அம்மா அப்பா ஆசில் வந்துட்டு அந்த பேர்டன் வந்து நம்ம மேலே வருது. இப்போவே நம்ம அம்மா அப்பாட்ட பாஸ் பண்ணுறோம். இப்போ அன்னைக்கெலாம் வந்து ஒரு பேர்டன் எங்கள் அப்பாட்ட சொன்னேன். உடனே அவங்க 83 வயசு, அவங்க சொல்கிறாங்க நான் ஃபாஸ்ட் பண்ணி ஜோமுறேன் அப்படின்னு. எப்பா தயவு செஞ்சு நீ ஃபாஸ்ட் பண்ணிலாம் ஜோம் மாட்டான், ஜோம்னா மட்டும் செய்யுங்க எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து இல்லை ஃபாஸ்ட் பண்ணி ஜோம்னா தான் அவங்க இமீடியட்டாக காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்களுக்காண்டி தான் என்னோட வீடு பிரச்சனைகள் எல்லாத்துக்காண்டி எங்கள் அப்பாட்ட சொல்லும்போது அவங்க ஃபுல்லாக நாங்கள் பண்ணதை விட நாங்களும் ஃபாஸ்ட் பண்ணி ஜோம்னோம். இருந்தாலும் எங்கள் அம்மாவோட இருக்க முடியாது. பட் எங்கள் அப்பாவும் எனக்கு வந்து உறுதுணையாக இருந்து ஃபாஸ்ட் பண்ணி ஜோம்னாங்க. எங்கள் அப்பான்னு மட்டும் இல்லை, ஷீபாவோட அம்மா அப்பாவும் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க இந்த இதில். இதில் ஒரே ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்ல மாட்டேன். எப்படி ஃபாஸ்ட் பண்ணுறது? ஃபாஸ்டிங் வந்து நம்ம இருக்கிறோம், ஃபுல் டைம் ப்ரேயரில் இருக்கணும்னு சொல்லி நினைக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணால் நம்மளோட எல்லா ப்ரேயர் பாயிண்ட்டையும் சொன்னாலே ஒரு 10 நிமிஷம் முடிஞ்சுது இல்லைங்களா? ஸோ என்ன ரியலிஸ்டிக்கு நம்ம என்ன பண்ணுறது இந்த ஃபாஸ்டிங்? ஸோ நான் எங்கள் அண்ணன்கிட்ட கேட்பேன் எப்பவுமே, ஃபாஸ்ட் பண்ணுறோம் ஓகே, 10 நிமிஷத்துக்கு அங்கே கண்டென்ட் இல்லையே. ஸோ என்ன பண்ணுறோம், அஃப்கோர்ஸ் வந்து நம்ம ஃபோனில் போயிடுறோம், கொஞ்ச நேரம் டிஸ்ட்ராக்ட் ஆகிறோம். ஸோ எங்கள் அண்ணன் எனக்கு ஒன்று சொல்லிக் கொடுப்பான், நீ வந்து நல்லா குளிச்சுட்டு காலமே உட்காந்து வந்து பாட்டு படி, இல்லைன்னா பாட்டை வந்து ஒர்ஷிப்பை போட்டு கூட சேர்ந்து ரூமை போட்டுட்டு நல்ல பாட்டை படி. ஸோ உனக்கு வந்து ஆவியில் வந்து நல்லா ரெஃப்ரெஷ்டாக நீ ஃபீல் பண்ணுவ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அது வந்து ஸ்டார்டிங் அப்படி பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மெயின்லி வந்து அவாய்டன்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வந்து இந்த ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள். எல்லாருக்கும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கும் வந்து ஜாப்ல இருந்து ஒரு பேஜ் வந்துச்சுன்னா எடுத்தாகணும். பட் மேக்ஸிமம் எவ்வளோக்கு நம்ம அவாய்ட் பண்ண முடியுமோ அவாய்ட் பண்ணணும். அதே மாதிரி இது என்னோட ட்ரிக்ஸ். நான் வந்து அப்பப்போ அந்த ப்ரைஸஸ் வந்து எடுத்து வச்சுட்டு சொல்லுவேன், நம்மளை சொல்லுவேன், அவங்கள சொல்லுவாங்க பேசுகிற நேரத்தில். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளோட பர்சனல் ப்ரேயர். பட் நம்மளுக்குன்னு ஒரு அன்னைக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கும்ல. ஸோ அதுக்கு ப்ரேயர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது 3 கிளாஸில் எப்பவுமே சொல்கிறது, நீங்கள் உலகத்துக்காண்டி ப்ரேயர் பண்ணுங்கள், உலகத்தில் உள்ள காரியங்களுக்காண்டி, ஊழியத்துக்காண்டி, அப்புறம் வந்துட்டு ரிவைவல்காண்டியெல்லாம் ப்ரேயர் பண்ணுங்கள். ஸோ வந்து உங்களுடைய காரியங்கள் வந்து தன்னால் நடக்கும், அவங்களோட பெரிய விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லிட்டுனேன். அதே மாதிரி எமர்ஜிங் இஷ்யூஸ், இப்போ போயிட்டு இருக்கிற கரண்ட் இஷ்யூஸ் எல்லா இஷ்யூஸையும் எடுத்துட்டு நோட் பண்ணிட்டு ஒன்றுனா ப்ரேயர் பண்ண போகிறோம்னா அப்படியே டைம் போயிடும். பட் ஒரு டைம் போதுன்னா எனக்கு தெரியல. பட் அகைன் அண்ட் அகைன் திருப்பி சைக்கிளை ரிப்பீட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதான் நம்மளோட அந்த டைம் முடிகிற வரைக்கும்.
எல்லாத்துக்கும் மேலே தாழ்மையான மனசோட அவரோட பாதத்தில் உட்காந்து சுத்த இருதயத்தோட பைபிள் இருக்குது, சங்கீதம் 23:1 சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலுக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறாருங்கிற வார்த்தை இருக்குது. நான் அடிக்கடி வாசிப்பேன் 23 சங்கீதம். எப்போல்லாம் மனசு ரொம்ப கஷ்டப்படுதோ அப்போல்லாம் வாசிட்டு அதுவே ஆசாபோட சங்கீதம் உள்ளது அவர் எழுதியிருக்கிறாரு. ஆனாலும் என் கால்கள் வந்து சறுக்குதலுக்கு சட்டையை தப்பிட்டுன்னு இருக்கும். சில தாங்க முடியாத வேதனைகள்லாம் வரும்போது இந்த உலகத்தில் உள்ள மக்கள் இவ்வளோக்குள்ள வந்து நல்லா இருக்கிறாங்க, அவங்களுக்கு போராட்டம் எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாள் வாழ்க்கையும் வந்து ஒவ்வொரு நாளையும் போராடி தான் ஜெயிக்க வேண்டியிருக்கும். அவ்வளோ ஈஸியாக லைஃப் இல்லை அப்படின்னு சில பைபிளில் போட்டிருக்க வந்து அவங்களோட முடிவு வந்து அங்கே சென்று நான் காலம் வரைக்கும் வந்து அது என்ன எனக்கு வந்து அறியாமல் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட முடிவு நம்ம இங்கே இந்த உலகத்தில் என்ன பண்ணுறோமோ அதை வச்சு இல்லை, அங்கே போச்சுல நம்ம எங்கே போய் சேர்றோமோ அதை வச்சு தான் அதில் இருக்குது. ஸோ இன்னைக்காக பாட்டுக்கு கேட்டிருந்தேன், நாளுக்கு நாள் அற்புதமாய் நம்ம தாங்கிடும் கிருபை நம்மளோட கூட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஐ திங்க் கொஞ்சம் ரெஃப்ரெஷராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஒவ்வொரு இதையும் யூஸ் பண்ணி நம்மளும் நம்ம ஃபாஸ்டிங் இம்ப்ரூவ் பண்ணுவோம். எல்லா நல்ல தெய்வம் நமக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுப்பாரு. ஆமென். தேங்க்யூ பிரதர். அருமையான ஒரு செய்தி. அதான் சொல்லிட்டு இருந்தார் 3:30 மணி நேரம், நான் 3:30 மணி வரைக்கும் சாப்பிட மாட்டேன், 1 மணிக்கு தான் முடியல சாப்பிட்டேன். ஸோ அதனால் ஆனால் நிறைய பேர் செய்கிறாங்க. நல்ல நல்ல வயது முதிர்ந்தவங்கெல்லாம் 3:30 மணிக்கு 4 மணிக்கு அந்த மாதிரி நிறைய நேரம் வந்து உபவாசிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த வேலையில் கூட நம்ம ஒரு சில ஜெபக்குறிப்புகளை ஜெபிக்க போகிறோம். எதாவது சொன்ன உலகத்துக்காக நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது எவ்வளோ நாடுகள் வந்து இப்போது வார்ல, அதாவது யுத்தத்தில் இருக்காங்க, யாரை கெஸ் பண்ண முடியுமா? How many? ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே நாடுகள் வந்து இதில் இருக்காங்க, வாரில் இருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 மில்லியன் ஜனங்களுக்கு மேலே வந்து டிஸ்பிளேஸ் ஆகிருக்கு. அவங்க வந்து நவந்து போயிருக்காங்க, நாடுகளுக்கு போயிருக்காங்க. ஸோ எவ்வளோ ஒரு பாதிப்பு நம்ம யோசிச்சுப்பாங்க, நம்மளுக்கு அப்படி நடந்துதான் எப்படி இருக்கும் நம்ம யோசிச்சுப்பாங்க. ஸோ உலகத்தின் சமாதானத்துக்காக நம்ம ஜெபிக்கணும். ஸோ அந்த ஒரு பாயிண்ட் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மில்லியன் கணக்கான ஜனங்கள் இன்னும் வேதத்தை பற்றி இன்னும் தெரியாது, அவங்களுக்கு இன்னும் வேதத்தை பற்றி, அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். இன்னொன்று பாருங்க, இயற்கை சீற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 20,000 பேர் மேலே ஒரு ஆண்டுக்கும் மறிக்கிறாங்க. ஸோ அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நிறைய இடத்துல பார்க்கும்போது நம்ம வந்து எப்பவுமே இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சு ஜெபிக்கிறதுல வந்து ரொம்ப சரியான ஒரு விதம் நான் நினைக்கிறேன். நம்மளுக்கு அதோட பாரம் நம்மளுக்கு தெரியும், அதோட இம்பாக்ட் எவ்வளோ இருக்குன்னு நம்ம நினைச்சு அதை நம்ம ஜெபிக்க முடியும். அப்படியாக பார்த்தீங்கன்னா உலக தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஸோ 195 நாடுகள் உண்டு. அது எல்லாமே வந்து இருக்கிற அதிபர்கள், இருக்கிற எல்லா லீடர்ஸும் வந்து ஞானத்தோட விவேகத்தோடு ஆள வேண்டும் என்ற அந்த ஒரு ஜெப குறிப்பும் நம்மளுக்கு வந்து அது ஏன் நம்ம ஜெபிக்கணும்? தீமோத்தேயு 2:2 சொல்லுது, அரசாங்கத்திற்கும் உயர்ந்த பதவியில் உள்ள எல்லாருக்கும் நாம் ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் செய்ய வேண்டும் என்று வசனம் சொல்லுது. சரிங்களா? ஸோ இந்த ஒரு வேலை ஒரு 5 நிமிடம் மாத்திரம் நம்ம ஜெபிக்க போகிற இந்த குறிப்புகளுக்காக முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இதை நம்ம சாதாரணமாக எடுக்க வேண்டாம். நம்ம ஜெபம் எல்லாம் கேட்கப்படுகிறது, எந்த ஜெபமும் கேட்காம போகிறது இல்லை. ஜெபத்தோட வல்லமை அதிகம். ஸோ நம் கண்களை மூடி நம் ஜெபிக்க போகிறோம். அன்புள்ள பிதாவே, அப்பா இந்த நல்ல ஆண்டவரே அப்பா சாயங்கால வேலைக்காய் நன்றி சொல்லி உபவாசத்தோடு உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாய் நாங்கள் வருகிறோம். எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உங்கள் சமூகமாய் வருகிறோம். ஆண்டவரே, ஏதோ உலகத்தில் சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்ன தேவன் நீர். ஆண்டவரே அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே உலகத்தில் இருக்க தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தலைவர்கள் ஞானத்தோடு ஆண்டவரே அப்பா இந்த
நாளிலே ஆள ஆண்டவர் கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. விசேஷமா இங்கே இருக்க நம்ம தேசம், இந்த யுஎஸ் தேசத்தை ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆளுகின்ற ஆளுநர்களுக்காக ஆண்டவரை அப்ப ஞானத்தை தர முடியாது, வேகத்தை தர முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஜனங்களுக்கு ஆண்டவரை ஏற்ற ஆண்டவரை திட்டங்களை தீட்ட ஆண்டவரை கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மாவினாலே ஆகும் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்படியாய் ஆண்டவரை நீ கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. எங்க தாய் தேசமான இந்தியாவுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. அங்க நடக்க போற எலெக்ஷன்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. ஆசீர்வதிங்க உமக்கு ஆண்டவருக்கு ஏற்ற ஆண்டவரை ஒரு யார் ஆண்டவரை அங்கே அந்த தலைமையில் இருக்க வேண்டும் என்று நீர் விருப்பப்படுகிறோம். அதை நீ ஆண்டவரை வாய்க்க செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீங்க செய்யப்பட கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஜனங்கள் அழிந்து போகிற ஜனங்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டை. இவ்வளவு ஆண்டவர் யுத்தங்களை செய்திகளுக்காக பார்க்கிறோம் ஆண்டை. யுத்தங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. யுக்ரைன் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டை, ரஷ்யா பார்க்கிறோம் ஆண்டவரை. அப்படியே ஆண்டவரை அநேக நாடுகள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரை. ஆண்டவரை அப்பா பீஸ் அந்த ஒரு சமாதானம் அந்த இடத்துல வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தனர் என்று பார்க்கிறோம் ஆண்டவர். அப்படியாய் ஆண்டவரே அப்பா நீர் இந்த காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, எல்லாம் உட்காரலாம். ஓகே, அடுத்ததாக உபவாசத்தின் பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அநேக வார்த்தைகள் நம்ம சீக்கிரமாக படிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளும் யோவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யோவேல் 1:10. ஜோயல் 1:10. இந்த வயல்வெளி பாலாயிற்று, பூமி துக்கம் கொண்டாடுகிறது, விளைச்சல் அளிக்கப்பட்டது, புது திராட்சை ரசம் வற்றி போயிற்று, எண்ணெய் மாண்டு போயிற்று. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன, யோவேல் தீர்க்கதரிசி தேவன் உபயோகப்படுத்தி யூதா ஜனங்களுக்கு வந்து போய் தீர்க்கதரிசனம் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, அங்கே வந்து அந்த யூதா தேசத்தில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வறட்சி, ஒரு பிளேக் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர். ஒரு வறட்சி உண்டாகுது, அங்கே ஜனங்கள் வந்து தவிக்கிறாங்க, பயப்படுறாங்க. அப்போ யோவேல் என்ன சொல்றாருன்னா, இது வந்து நம்ம சாதாரணமாக எடுக்க வேண்டிய காரியம் அல்ல. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து கடவுள் நமக்கு ஏதோ உணர்த்துறாங்க, ஏதோ நம்ம தவறு செய்கிறோம், அதனால வந்து நம்ம நிதானிக்க வேண்டிய நேரம் இது அப்படின்னு சொல்லி எடுத்து அவர்கள் வந்து சொல்றாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யோவேல் 2:12 வாசிக்கிறோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். ஸோ பார்த்தீங்கன்னா உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ வந்து உபவாசிக்க வேண்டும் என்று கர்த்தர் அதில் வந்து சொல்கிறார். ஆனால் எப்படி உபவாசிக்கணுமா? 2:13 படிக்கலாம். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசு ஆமென், ஆமென். ஆண்டவர் வந்து வெளிய தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. நம்ம வெளியே நல்லா உடுத்தி இருக்கலாம், நல்லா செய்யலாம், ஆனால் தேவன் வெளியே தோற்றத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அவர் நம்ம உள்ளான இதயத்தை பார்க்கிற தேவனா இருக்கிறார். அவர் அது உள்ளான இதயத்துல ஒரு மாற்றம் வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அதுதான் வந்து இதுல சொல்றாங்க. நீங்க வந்து வெறும் உபவாசம் வந்து நம்ம வெளியோற்றமா நம்ம செய்யணும்னு முக்கியம் இல்லை. உபவாசத்தின் மூலமாய் நம்ம உள்ளம் வந்து மாற வேண்டும், நம்முடைய குணாதிசயங்கள் மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி ஆகும்போது என்ன நடக்குதுன்னா, யோவேல் 2:18 வசனம் படிப்போம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்துக்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனங்களை கடாட்சிப்பார். 2:18. யோவேல் 2:18. ஓகே, 2:27 படிப்போம். யோவேல் 2:27. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவன் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்று அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்ம அப்படி செய்யும் போது என்ன நடக்குதுன்னா, தேவன் நம்ம பட்சத்தில் வருகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து கலுக்கு ஒரு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று வசனம் சொல்லுது. அப்படியாக வந்து நம்ம தாழ்த்தி நம்ம தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும் போது தேவன் ஆவிக்கு எழுப்புதலை வளர்ச்சியையும்
நம்மளுக்கு தருகிறார். இது ஒன் ஆஃப் த பெனிஃபிட்ஸ். அவனுக்கு ஒரு பலன், ஆவிக்குரிய வளர்ச்சி, ஒரு எழுப்புதல், ஒரு நாடுக்கே வந்து ஒரு எழுப்புதல் உண்டாக்குதுன்னா அது வந்து ஃபாஸ்டிங் மூலமான, உபவாசத்தின் மூலமா தேவன் எப்படி பண்ணார் என்று நம்ம இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கணும். ரெண்டாவதாக நம்ம கடந்து செல்வோம். அப்போஸ்தலர் 14:21 23 வரைக்கும் நம்ம படிச்சோம். அப்போஸ்தலர் 14:21-23. அந்த பட்டணத்திலே அவர்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து அநேகரை சீஷராக்கின பின்பு லிஸ்திராவுக்கும் இக்கோனியாவுக்கும் அந்திரேயாவுக்கும் திரும்பி வந்து சீசருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி, நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அல்லாமலும் அந்த சபையிலே அவர்களுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி வைத்து உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர்கள் விசுவாசித்து பற்றி கொண்ட கர்த்தருக்கு அவர்களை ஒப்புவித்தார்கள். இங்க என்ன நடக்குது நம்ம பார்த்தோம்னா, பவுலும் பர்னபாஸ் அவர்களும் என்ன பண்றாங்க, ஊழியத்தை முடித்து விட்டு ஒரு பட்டணத்துல அவங்க வந்து கம்ப்ளீஷன் பண்ணிக்கிறாங்க, அதை வந்து ஏற்கட்டி கொண்டு இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, அவங்க வந்து மூப்பர்கள் நியமிக்கிறாங்க. மூப்பர்கள் ஏற்கட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, உபவாசித்து ஜெபம் பண்ணி அவர் விசுவாச கர்த்தர்கள் அவர்கள் ஒப்புவித்தார்கள் பார்க்கணும். இதுல எப்படி நம்ம வாழ்க்கையில் பொருந்தும் நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில முக்கியமான தீர்மானங்கள் நம்ம எடுக்கும்போது, வாழ்க்கையில முக்கியமான கடவுள் கிட்ட இருந்து நம்ம ஒரு டைரக்ஷன் எதிர்பார்க்கிறோம், ஒரு வழிநடத்தல் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னா அது உபவாசத்தின் மூலமா எடுக்கும்போது நம்ம தேவன் வந்து அது சரியான ஒரு வழியை நம்மளுக்கு காண்பிக்கிறதா இருக்கிறார். ஸோ அது உபவாசத்தின் ஜெபத்தினாலும் செய்யும் போது தேவன் வந்து தெளிவான வெளிப்பாட்டையும் வழிநடத்துதலையும் தருகிறார். ஓகேங்களா? ஸோ இது 2வது பாயிண்ட். 3வதாக எடுத்துக்கொள்வோம் மார்க் 9ஆம் அதிகாரம் 28-29. மார்க் 9ஆம் அதிகாரம் 28-29. வீட்டிலே அவர் பிரவேசித்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்களால் ஏன் கூடாமல் போயிட்டு என்று அவரிடத்தில் தனித்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற வேறு விதத்தினாலும் புறப்பட ஆகாது என்றார். ஆமென், ஆமென். ஸோ இதில் வந்து மேலே இந்த அதிகாரத்தை பற்றி பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னா, தேவன் வந்து இயேசு ஒருவர் வந்து மலை மேலே ஏறி அவர் வந்து ஜெபிக்கிறாரு. அது ஒரு பிரகாசத்தோட கீழே வராரு. கீழே வந்து பார்க்கும்போது என்ன பார்க்கணும், சிஷ்யர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பேய் பிடித்தவனை வந்து பேய் விடுதலை அவர்களுக்கு தவிர்த்து கொண்டிருக்காங்க. அவங்களால பண்ண முடியல, அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ வந்து தேவன் சொல்றாரு, ஒரு வசனம் சொல்றாரு. 19ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிப்போம். மார்க் 9:19. அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியை, இதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை எனினும் கொண்டு வாருங்கள் என்றார். 27ஆம் வசனம் படிப்போம். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். வீட்டில் அவர் ரசித்திருந்த பொழுது அவருடைய சீசர்கள் அதை துரத்திவிட எங்கள் ஏன் கூடாரமற்ற போயிற்று என்று அவரிடத்தில் கனிந்து கேட்டார்கள். அதற்கு அவர், இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே அன்றி மற்ற விதத்தினாலும் புறப்பட்ட போது போகாது என்றார். ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். சோ இத பாத்தீங்கன்னா, ஆவிக்குரிய ரீதியில பாத்தீங்கன்னா பிசாசுகள் உண்டு. அது வந்து நம்ம சாதாரண ஜெபத்தினால போகாது என்று நம்ம பார்க்கணும். புதிய ஏற்பாட்டில் நடந்த விஷயம். அதில் பார்த்தீங்கன்னா இது எப்படி நம்ம கண்டுகொள்ளணும்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விஷயத்துல நம்ம ரொம்ப ஜெபத்தை பண்ணிட்டே இருப்பான ஒரு டைரக்ஷன் கிடைக்காது, ஒரு ஓப்பனிங் வராது. நம்ம எவ்வளோதான் ஜெபிச்சாலும் எப்படி ஜெபிச்சாலும் நடக்கவே நடக்காது. அதை பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம ஆராய்ந்து அறிந்து அது என்ன பிரச்சனைன்றது நம்ம தேவனத்தில் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. அப்போ நம்ம உபாசிக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுடைய மாம்சம் வந்து சாகுது, மாம்சம் வந்து பலனற்று போகுது. அப்போ பார்க்கும்போது ஆவிக்குரிய மனிதன் வந்து என்ன ஆகுறான்னா புதுப்பிக்கப்படுகிறான். ஸோ ஆவிக்குரிய மனிதன் புதுப்பிக்கப்படும் போது என்ன ஆகுதுன்னா தேவனோட உறவாட முடியும். ஓகே, அது நடக்கும்போது இந்த மாதிரியான எந்த பிசாசுகள் இருந்தாலும் வாழ்க்கையிலிருந்து யாரா இருந்தாலும் அதை தொடர்பு தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் அன்றைக்கு செய்த இன்றைக்கும் செய்ய நம்ம வல்லவராக இருக்கிறார். ஸோ ஸ்பிரிச்சுவல்
பாண்டேஜஸ், ஆவிக்குரிய கட்டுகளில் இருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார் உபவாசிக்கும் போது. ஸோ இதான் மூணாவது பாயிண்ட். நாலாவது குறிப்பு என்னன்னு படிப்போம். தானியேல் அழகாக பிரதர் சொன்னார். தானியேல் 10ஆம் அதிகாரத்தை பற்றி சொன்னார். அதோட கண்டினியூஷன் நம்ம பார்க்க போகிறோம். 10ஆம் அதிகாரம் 2-3 படிப்போம். தானியேல் 10:2-3. அந்நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் முழுவதும் உபவாசித்துக் கொண்டிருந்தேன். அந்த 3 வாரங்களாகிய நாட்கள் நிறைவேறும் மட்டும் ருசிகரமான அப்பத்தை நான் புசிக்கவும் இல்லை, இறைச்சியும் திராட்சரசமும் என் வாய்க்கு போகவும் இல்லை, நான் பரிமள தைலம் பூசிக்கொள்ளவும் இல்லை. இல்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து உபவாசம் செய்கிறார். தானியேல் வந்து தீர்க்கதரிசி உபவாசம் செய்கிறார். அதுக்கு முன்னாடி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, தானியேலுக்கு வந்து ஒரு ரெவலேஷன் தரார் கடவுள், ஒரு தரிசனம் தரார். அதாவது என்னென்ன செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரிசனம். பட் அது இன்னும் நிறைவேறல. ஏன் நிறைவேறலன்னு தானியேலுக்கு தெரியாது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா. ஸோ வந்து அடுத்ததை படிப்போம். வசனம் 5-6. அதே என் கண்களை ஏறெடுக்கையில் 5 10ஆம் அதிகாரம் 5. என் கண்களை ஏறெடுக்கையில் சணல் வஸ்திரம் தரித்து தமது அறையில் தங்க பச்சையை கட்டி கொண்டிருக்கிற ஒரு புருஷனை கண்டேன். அவருடைய சரீரம் படிகை பற்றி போலவும், அவருடைய முகம் பின்னலில் பிரகாசத்தை போலவும், அவருடைய கண்கள் எரிகிற தீபங்களை போலவும், அவருடைய புயங்களும் அவருடைய கால்களும் துலக்கப்பட்ட வெண்கல நிறத்தை போலவும், அவருடைய வார்த்தைகளின் சத்தம் ஜனக்கூட்டத்தின் ஆரவாரத்தை போலவும் இருந்தது. இல்ல பாத்தீங்கன்னா தேவ தூதனானவர் 21 நாள் கழித்து அங்க வந்து அவரோட வந்து நிற்கிறார் தானியேல் தீர்க்கதரிசி. இதுல பாத்தீங்கன்னா அந்த 21 நாள் வந்து ஒரு பதிலும் வரல தேவனுக்கு தான். ஒரு ப்ராஃபஸியும் ஒரு தீர்க்க தரிசனமும் வந்து நடக்குது அந்த நேரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா தானியேலுக்கு ரொம்ப கஷ்டம். ஏன் இந்த மாதிரி வந்து நடக்குது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த தேவ தூதரானவர் என்ன சொல்றான்னு நம்ம பார்ப்போம். 12-13 அதே அதிகாரம் 10ஆம் அதிகாரம் 12-13. அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைவதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துவதற்கும் உன் மனதில் செலுத்தின முதல் நாள் சுகத்தி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். நீங்க பார்த்தீங்கன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா 21 நாள் வந்து பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதியோட எனக்கு வந்து போர் எதிர்த்து நின்றான். இது என்ன குறிக்குதுன்னா, ஏஞ்சல்ஸ் எவ்வளவு இருக்காங்க, ஆப்போசிட்டா டீமன்ஸும் இருக்காங்க. அவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய போராட்டத்தை பத்தி நம்ம பார்க்கணும். அந்த ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு அதிகாரி இருக்கும். ஏன்னா உலகம் பாத்தீங்கன்னா தேவன் படைத்த உலகம், ஆனாலும் வந்து இதுல பிசாசு நிறைய விதத்துல வந்து செயல்படுகிறான். அப்போ வந்து ஒரு ரீஜன்லயும் வந்து ஒரு கட்டு வைத்திருக்கான். அது வந்து ஒரு டீமானிக் ஏஞ்சல்ஸ்னு கூட நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கலாம். அது நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா இங்க தெளிவா போட்டிருக்கு, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி கூட எனக்கு வந்து ஒரு எதிர்த்து நின்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ என்ன நடக்குது நீங்க பாத்தீங்கன்னா, தானியேல் வந்து 21 நாள் ஜெபிக்கிறார். 21 நாள் ஜெபிக்கும் என்ன நடக்குதுன்னா, மிகாவேல் தூதன் எனக்கு துணையாக வந்தான் அப்படின்னு சொல்றாங்க. So God sends his angels when we pray and fast. இதுதான் முக்கியத்துவப்படுத்தணும்னு சொல்றாங்க. நமக்கு தெரியாது, கண்களில் தெரியாது. நம்ம நிறைய விஷயம் வந்து கரெக்டாக தெரியும். தேவன் இதை செய்கிறார், இது சரியான வழி நம்மளுக்கு தெரியும், இந்த முடிவு நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுக்கணும். ஆனால் வந்து பதில் வரல அப்படின்னு பார்த்தா நம்ம கண்ணுக்கு தெரியாத அநேக காரியங்கள் மானமட்டங்களில் நடந்து கொண்டு இருக்கு. அதை பார்க்கும்போது நம்மளதே என்ன செய்யணும், நம்ம செய்யற ஒரே வழி என்னன்னா உபவாசித்து ஜெபம் பண்ணணும். உபவாசித்து ஜெபம் பண்ணும்போது ஆவிக்குரிய போராட்டங்களிலிருந்து, பிரச்சனைகள், வல்லமையிலிருந்து முறியடிக்கப்படுகிறது என்று நம்ம பார்க்கணும். இதுதான் வந்து இந்த இடத்துல பார்க்கணும். அடுத்ததாக 5வதாக நம்ம என்ன பார்க்க போறோம், எஸ்ரா புஸ்தகம் எடுத்து போகும். எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்ரா 8:21. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும், எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். இதுல நம்ம என்ன பார்க்கணும்னா, இதோட பேக்ரவுண்ட் உங்களுக்கு சொல்றேன். எஸ்ரா வந்து
அந்த ராஜா அந்த ராஜா வந்து பார்த்து வந்து ஒரு தேவன் எங்களுக்கு எல்லாத்தையும் நன்மை செய்வார் அப்படின்னு சொல்லி தைரியமா சொல்றாரு. அதே சமயத்துல இப்போ என்ன ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா, எஸ்ரா வந்து ஒரு நதி வழியாக கடந்து செல்லணும். அதுல வந்து அவங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க குடும்பத்தினர், அவங்களுடைய கூட்டம் எல்லாம் இருக்குது. பட் ஆனா வந்து அந்த வழியாக அவர் வந்து போக முடியாது. ஏன்னா அது என்ன இருக்காங்கன்னா எதிரிகள் உண்டு. அந்த இடத்துல தாண்டி போக எதிரிகள் உண்டு. எருசலேம் நகரத்துக்கு தாண்டி போகணும்னா எதிரிகள் உண்டு. ஆனா எஸ்ரா வந்து போய் வந்து ராஜா கிட்ட கேட்க முடியல. அதை படிப்போமா? அது என்ன 8:22. எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறதென்றும் நாங்கள் ராஜாவுக்கு சொல்லி இருந்தோம். அவ்வளவு தைரியமா சொல்லியிருக்க ராஜா கிட்ட தேவன் எனக்கு நன்மை செய்வாரு. ஆனா வந்து அவருக்குள்ள ஒரு பயம், எப்படி நமக்கு தாண்டி போக போறோம்னு சொல்லிட்டு. ஆனா எஸ்ரா அது வந்து பயம் இருந்தாலும் மனுஷ சுவாபத்துல பயம் இருக்கிறது தானே. ஒரு விஷயம் வந்து தடையா வரும்போது நம்ம இடத்துல பயம் இருக்கதான் செய்யும். அப்ப ஆனா என்ன செய்யறாரு எஸ்ரா 8:23 என்ன சொல்றோம் படிப்போமா? 8:23. அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். 31. நாங்கள் எருசலேமுக்கு போக முதலாம் மாதம் 12ஆம் தேதியிலே அகாவா நதியை விட்டு பயணம் புறப்பட்டோம். எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் மேலிருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தார். தேவனுடைய கை எங்கள் மேல் இருந்தது. அவர் எங்களை பகைஞர் கைக்கும் வழியில் காத்திருக்கிறவர்களின் கைகளுக்கும் தப்புவித்தார் என்று சொல்றாங்க. தேவன் வந்து உபவாசி ஜெபிக்கும் போது என்ன செய்யணும்? தேவனுடைய பாதுகாப்பு நம்ம வாழ்க்கையில வருது. அது இதுவாக இருக்கலாம், நம்ம பிரயாணமா இருக்கலாம், நம்மளுடைய எந்த காரியம் இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பிள்ளைகளுடைய பாதுகாப்பா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நம்ம உபவாசித்து ஜெபம் செய்ய வேண்டும். அதனுடைய பலன் இது. அடுத்ததாக கடைசியாக ரொம்ப முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம பார்க்க போறோம். என்ன பலன் என்ன பார்க்க போறோம் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 14 to 15. மத்தேயு 9:14-15. அப்பொழுது யோவானுடைய சீசர் அவரிடத்தில் வந்து, நாங்களும் பரிசேயரும் அநேக தரம் உபவாசிக்கிறோமே, உம்முடைய சீசர் உபவாசங்கள் இருக்கிறது என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் துயரப்படுவார்களா? மணவாளன் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும், அப்பொழுது உபவாசிப்பார்கள். இங்க என்ன பண்றாங்க? இப்ப வந்து யோவானுடைய சீஷர்கள், யோவான் ஸ்நானகன் இருக்காரு, அவருடைய சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, பரிசேயரும் நாங்களாம் வந்து உபவாசம் செஞ்சுட்டு இருக்கோம், ஆனா உங்களுடைய சீஷர்கள் மட்டும் ஏன் உபவாசிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேவன் தான் உபாசிக்க சொல்றாரு. பட் ஆனா அவங்க சீஷர்கள் உபாசிக்கணும் அப்படின்னு சரியான விஷயம் பார்ப்போம். அப்போ வந்து என்ன சொல்றாருன்னா, தேவன் மனவாளன் அவர் இருக்கும்போது நம்ம ஏன் ஒர்க் பண்ணி. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ செல்வம் இருக்காரு. செல்வம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து வரி பண்ணிட்டு இருந்தாரா கலைஞர். அவருடைய இவங்களுடைய ஒரு ஃபேமிலி வரணும் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டுருந்தாரு. அந்த நேரத்தில் அவருக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருந்திருக்காரு. வெளியே போக மாட்டாரு, இது பண்ணிக்க மாட்டார். ஆனால் இப்போ வந்த உடனே அவர் சந்தோஷமாக அவருக்கு நிறைய காரியங்கள் செய்வார், வெளியில் போவார், சாப்பிடுவார், நிறைய காரியங்கள் செய்வார் அப்படின்னு. ஸோ அப்படியாக தான் மனவாளன் ஜீசஸ் இஸ் வித் தி டிசைபிள்ஸ். ஐ மீன் அப்போ இயேசுவானவர் அங்க இருக்கும்போது அப்போ வந்து நம்ம ஃபாஸ்டிங் பண்ண அவசியம் இல்லை அந்த நேரத்துல. ஆனா அவர் சொல்றாரு, அவர் வீட்டு போகும்போது உபாசிக்கணும்னு ஒரு நேரம் வரும். அந்த இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். ஏன் உபாசிக்கணும்? அது வந்து வருஷத்துக்கு உபவாசம் செய்வது வந்து நம்ம கடவுளுக்காக செய்யற விஷயம், அது நம்மளுக்காக செய்யற ஒரு விஷயம். ஏன்னு பாத்தீங்கன்னா உபாசிக்கும் போதுதான் நான் சொன்ன மாதிரி மாம்சம் வந்து பலனற்று போகுது. மாம்சம் பலனற்று போகும்போது என்ன ஆகுதுன்னா, ஆவிக்குரிய மனிதன் வந்து புதுப்பிக்கப்படுகிறான், ஆவிக்குரிய மனிதன் பலப்படுகிறான், ஆவிக்குரிய மனிதன் தேவனோடு பேசுற ஒரு பாக்கியம் உண்டாகிறது. அப்ப நீங்க பார்க்கும்போது தேவன் என்ன சொல்றாருன்னா, அப்படி அவரை தேட வேண்டும், அவரை நேசிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை help deepen our intimacy with Jesus. இயேசுவோடு நெருக்கமான ஒரு உறவு அல்லது ஐக்கியம் உண்டாக வேண்டும். அதற்காக நம்ம உபவாசித்து ஜெபம் செய்ய வேண்டும். இதை வந்து நம்ம வந்து
பிரதர் சொன்ன மாதிரி நம்ம வந்து அதை ஸ்கெடியூல் பண்ணி நம்ம செய்யணும். அதை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி இங்கே பெற்றோர்களாக இருக்காங்க, எல்லாருக்கும் தெரியும் பெற்றோர்கள் என்ன செய்வாங்கன்னா வெள்ளிக்கிழமை தோறும் வந்து உபவாசம் செய்வாங்க காலையில் மதியானம். அது ஏன் நம்ம வந்து கைவிடுறது நமக்கு தெரியுது. ஆனால் நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு நாளை குறித்து ஒரு நேரத்தை குறித்து நம்ம உபவாசிக்க வேண்டும். உபவாசம் வந்து சாப்பாடு மட்டும் இல்லை, அது ஒவ்வொருத்தரும் பொறுத்து இருக்கு. இன்னொன்று நம்ம ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங் கூட பண்ணலாம். நம்ம ஒரு ஃபோனை நம்ம எப்பொழுதுமே பார்த்து கொண்டு இருக்கோம். ஒரு ஃபோனை நம்ம ஆஃப் பண்ணி வச்சு நான் இன்னைக்கு தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அதே ஒரு டிஜிட்டல் ஃபாஸ்டிங். தேவன் அதை செய்வார், தேவன் அதையும் பார்க்க தேவன் தான். அப்போ வந்து அந்த மாதிரி அநேக காரியங்கள் இருக்கு. நம்ம வந்து எந்த காரியம் நமக்கு வந்து ரொம்ப பெருசா தெரியுதோ அதை நம்ம விட்டு தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவனால நன்மை கிடைக்கும். ஸோ இந்த வேலை கூட நம்ம இந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ஞாபகம் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். கடைசியாக நம்ம என்ன செய்ய போறோம்னா நம்ம இன்னும் சில ஜபங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். கிட்டத்தட்ட உலகத்தில் பார்த்தீங்கன்னா 700 மில்லியன் ஜனங்கள் வந்து எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டியில் இருக்காங்க, ஏழ்மையில் இருக்காங்க. அது 800 மில்லியன் ஜனங்கள் வந்து எப்படின்னா பசியோடு தூங்குறாங்க. அதை நம்ம பார்க்க அதுக்காக நம்ம ஜெபிக்க போயிட்டோம். இன்னொன்று ஜனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 17 மில்லியன் ஜனங்கள் வந்து 17 மில்லியன் ஜனங்கள் என்னென்ன ஒரு ஆண்டுக்கு அவங்க வந்து இந்த நோய்களால் இறந்து போகிறாங்க. 17 மில்லியன் ஜனங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் கிட்டத்தட்ட 15 கோடி பிள்ளைகள் வந்து அபியூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாவர்ட்டி அவங்க வந்து சீரழிக்கப்படுறாங்க. 150 மில்லியன் பிள்ளைகள் உலகத்தில். நம்ம எவ்வளோ அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அப்படியே பார்த்தீங்கன்னா 7000 லாங்குவேஜ் குரூப்ஸ் இருக்கு இந்த உலகத்துல. 7000 மேற்பட்ட லாங்குவேஜ் குரூப்ஸ் இருக்கு. அதில் வந்து 2000 லாங்குவேஜ் குரூப்ஸ், அதாவது அந்த மொழியின் இருக்கிற அந்த குரூப்ஸ் வந்து காஸ்பலே போய் சேரல, அதில் பைபிளே இல்லை இப்போ வரைக்கும். ஸோ நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்துக்காக, இந்த குறிப்புகளுக்காக நம்ம வந்து கண்களை மூடி கொஞ்சம் நம்ம ஜெபிக்க போகிறோம். மீண்டுமாய் முடிந்தவர்கள் விழுக்கால் படியிட்டு நம் தேவனை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். யாராவது ஆவியில் ஏவப்பட்டு இருந்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஜெபிக்க முடியாது, ஜெபிக்கிறேன். இந்த குறிப்புகளுக்காக கொஞ்சம் ஜெபிக்க முடியாது அழைக்கிறேன். அன்பது பிதாவே, அப்பா இந்த ஏவலுக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில் கூட நீங்களோட பேசினே அதுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அப்போ நீ எப்படியாக ஆண்டவரே நீ இந்த உபவாசத்தை ஆண்டவரே நீ தாங்கிட்ட இந்த பசங்களை எங்களோட நீ பேசினே அதுக்காக நமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த வேலையில் கூட விசேஷமாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த ஜனங்களுக்காக ஜெபி அழிந்து போகிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். எவ்வளவாய் அவர்களை கஷ்டப்பட்டு கொண்டு ஆண்டவர் இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. ஆனால் நாங்கள் ஜெபிக்காமல் இருக்க முடியாது என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர். நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேலையை ஆண்டவரே. அப்பா நீர் ஆண்டவரே நன்மையான காரியங்களை ஆண்டவரை செய்கிற தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் கூட ஆண்டவரே அப்பா நீர் மனமிறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இல்லை அப்பா ஜனங்கள் யார் யாரெல்லாம் அழிந்து போகிறார்கள், யார் யாரெல்லாம் ஆண்டவரே இன்னும் ஆண்டவர் காஸ்பல் போய் சேரலன்னு நாங்கள் பார்த்தோம் ஆண்டி. அவர்கள் ரட்சிப்புகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர் ரட்சிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீ சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவன் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, மாவினாலே ஆகும் என்று பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே அந்த ஜனங்களை நீ சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பேர் ஆண்டவர் டிசீசஸ்னால ஆண்டவரே அப்பா சுகவீனம் பட்டு ஆண்டவரே அவர் இறந்து போகிறார்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் இந்த நேரத்தில் ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா விசேஷமாய் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஆண்டவரை ஃபேமிலிஸில் இருக்கிற விசேஷமாய் ஆண்டவரே சிஸ்டர் ஜெபாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். கடந்து சொல்லி போய் ஆண்டவர் கஷ்டமான ஆண்டவர் நேரத்தில் கூட ஆண்டவரை அவர் கரமான இறங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் நீரை இறங்கி ஆண்டவரே அப்பா பலத்தை
தரும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்பா சுகமளிக்கிற தேவன் ஆண்டவரே. அப்பா சுகத்தை விரும்புகிற தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் சுகத்தை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. அப்பா உங்களால் கூடும் ஆண்டவரே. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்படியே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஆண்டவரே அங்கிளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் ஐசியூலேருந்து இப்போது ஆண்டவரே அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்கிறார்கள் நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. பரிபூர்ண சுகத்தை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய ஆவி ஆணிப்பா இந்த கரத்தினால் ஆண்டவரே அவர்கள் சுகம் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரியம் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் தகப்பனே. அப்படியே ஆண்டவர் பிள்ளைகள் எப்படியா சீரழிந்து போகிறார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்பா அந்த பிள்ளைகள் ஆண்டவரை ஒரு பாதுகாப்பை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த வேளையில் ஆண்டவரே. அப்பா ஒரு பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளை நீங்கள் வர தடை செய்யாதீர்கள் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா அப்படியா ஆண்டவரே அப்பா அந்த பிள்ளைகளை ஆண்டவரே நீர் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அதிக விரோதமாய் செய்கிற ஜனங்கள் ஆண்டவரே மாற நாங்கள் ஆண்டவரை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரே எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை ஆண்டவரே அப்பா எங்களோட உபவாச வாழ்க்கை ஆண்டவரை நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாங்கள் அந்த ஒரு தீர்மானமாக மனதில் எடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. நீர் ஆண்டவரை இந்த உபவாசத்தை ஆண்டவரை நாங்கள் எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரை ஒரு நடைமுறைப்படுத்த ஆண்டவரை எங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த தடைகள் யாவும் அகற்றி போட்டு ஆண்டவரை ஆண்டவர் நீர் ஆண்டவரை இறங்கி ஆண்டவரை எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரை. இந்த உபவாசம் ஜெபத்தின் வல்லமை ஆண்டவரை எங்கள் குடும்பத்தில் நாங்கள் கூறுகிறோம் ஆண்டவரை. விடுதலைக்காக கூறுகிறோம் ஆண்டு ஆவுக்குரிய விடுதலை ஆவுக்குரிய ஆண்டவரை பாண்டேஜ் ஸ்பிரிச்சுவல் பாண்டேஜஸ்லேருந்து ஒரு விடுதலை உண்டாகுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியே உண்மை கிட்டி நாங்கள் சேரும்படியாய் ஆண்டவரே உண்மை இன்னும் கிட்டி சேர்ந்து ஆண்டவர் உங்களோடு இணைந்து வாழ்ற ஒரு வாழ்க்கை உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ நாங்கள் ஆண்டவரே நீ செய்யக்கூடிய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம், கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்போ இந்த வேலையில கூட ஆண்டவரே அப்பா இந்த ஆண்டவரே அப்பா ஆறாத இந்த சர்வீஸ் நடத்த கிருபை தந்துரு அதுக்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டு வந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், வர முடியாதவர்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. அவனை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீர் அந்த பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஆண்டவரை எங்களுக்கு செய்யும்படியாக ஆண்டவரை அமைத்து கொடுத்த ஆண்டவர் அனைத்து ஆண்டவருடைய நண்பர்களுக்கும் கருத்தில் ஒவ்வொருத்தரும் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒரு நாமும் மகிமைப்படாததாக ஆண்டவர் இன்னும் ஜனங்கள் கூடி வர உதவி செய்ய தகப்பனே. இன்னும் கூட ஜனங்கள் ஆண்டவர் ஆவியோடு உண்மையோடு ஆண்டவரை ஆராதிக்க ஆண்டவர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நாங்கள் அல்ல ஆண்டவர் நீர் மகிமைப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்ப நாங்கள் அல்ல நீர் மட்டும் மகிமைப்பட வேண்டும் ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பெறன் பூரணமாய் விளங்கும் என்ற வசனத்தின் பிரகாரமாய் ஆண்டவரே. அப்ப யார் யாரெல்லாம் அந்த குடும்பத்தில் ஆண்டவரை நோய்வாய்ப்பட்டிருக்கார்கள் அவர்களுக்கு முற்றிலும் ஆண்டவர் ஒரு விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி, உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில கூட ஆண்டவரே மீண்டும் நாங்கள் திரும்பி செல்லும் போது ஆண்டவரே கரம் இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த உபவாசத்தை நாங்கள் முடிக்கவும் ஆண்டவரே அப்பா இது மூலமாய் அப்பா நீர் நாங்கள் வைத்திருக்க இந்த ஒவ்வொரு ஆண்டவரே அப்பா ஜெப குறிப்புகளை நீ ஏற்றுக்கொண்ட ஆண்டவரே ஒரு மாறுதலை நீ உண்டாக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இசை கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. துதி கனம் மகிமை பேர் புகழ் ஆராதனை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் என்று மறவாதே. ஆமென். மமதான் இவர்களும் ரொம்ப நன்றி. நம்ம கிட்ட ஒரு சில ஸ்நாக்ஸ் இருக்கு. ஸோ நீங்கள் போகிற வழியில் நீங்கள் அதை கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃபெலோஷிப் டைமிங் எடுத்துட்டு கடந்து செல்ல முடியாது.